அடுத்து பாருங்கள் பல்லுறுப்புக்கோவைகளின் வகைகள். இப்போ வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவை வகைப்படுத்துவாங்க. அடுத்து படியின் அடிப்படையில். ஃபஸ்ட்டு உறுப்புகளின் அடிப்படையில் பார்ப்போம். ஓர் உறுப்புக்கோவை அப்படின்னா ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் 5, 6m, 12 AB. இது எல்லாமே ஒரு உறுப்பு மட்டும்தான். இங்கே 5 மட்டும் இருக்குது, இங்கே 6m மட்டும் இருக்குது, இங்கே 12 AB. ஏன்னா 12 × A × Bனா நமக்கு 12 AB. இதே இது A + B அப்படின்னா இது ஈருறுப்புக்கோவை. அடுத்து பாருங்கள் ஈருறுப்புக்கோவை. 2 உறுப்புகளை மட்டுமே கொண்ட பல்லுறுப்புக்கோவை ஈருறுப்புக்கோவை எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் 5x + 3, 4a - 2. இதில் 2 உறுப்பு இருக்குது, இதில் 2 உறுப்பு இருக்குது. அதனால் ஈருறுப்புக்கோவைன்னு சொல்கிறோம். மூவுறுப்புக்கோவைனா 3 உறுப்புகளை மட்டுமே கொண்ட பல்லுறுப்புக்கோவை மூவுறுப்புக்கோவை. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் 4x² + 8x - 12. இதில் 3 உறுப்பு இருக்குது. அடுத்து 3a² + 4a + 10. இதுலேயும் 3 உறுப்பு இருக்குது. அடுத்து படியின் அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவை. ஃபஸ்ட்டு மாறிலி பல்லுறுப்புக்கோவை. மாறிலி பல்லுறுப்புக்கோவைனா நமக்கு தெரியும். பல்லுறுப்புக்கோவையின் படி 0 அப்படின்னா அதை மாறிலி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் 5, -7. ஏன்னா இப்போ இங்கே 5ன்னு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு மாறி இருந்ததுன்னா அதோட அடுக்கு 0வாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மாறிலி பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும். அடுத்து பாருங்கள் ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. பல்லுறுப்புக்கோவையின் படி 1 எனில் அது ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் 410x - 7. எக்ஸின் அடுக்கில் 1 இருக்கதா இருக்கும். அடுத்து இருபடி பல்லுறுப்புக்கோவை. எடுத்துக்காட்டு பாருங்கள் 2√5 × x² + 8x - 4. அடுக்கில் எது அதிகமாக இருக்குது? 2. இப்போ இதை இருபடி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்கிறோம். முப்படி பல்லுறுப்புக்கோவைனா அடுக்கில் நமக்கு 3 இருக்கணும். 12y3. இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு 6m³ - 7m + 4. இதில் ஜாஸ்தியாக இருக்கிறது 3. அடுத்து பாருங்கள் கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக. எடுத்துக்காட்டு 3.2. ஃபஸ்ட்டு பாருங்கள் 5t³ + 6t + 8t². இதில் எத்தனை உறுப்பு இருக்குது? 3 உறுப்பு இருக்குது. அப்போது இதை நம்ம மூவுறுப்புக்கோவைன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் y - 7. இதில் 2 உறுப்பு இருக்குது. இப்போது இது ஈருறுப்புக்கோவை. அடுத்து 3வது பாருங்கள் 2/3 6/4. இதில் ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஓருறுப்புக்கோவை. 6y5 + 3y - 7. இதில் 3 உறுப்பு இருக்குது. அப்போ இது மூவுறுப்புக்கோவை. அடுத்து 5வது பாருங்கள் 8m² + 7m². இதை நல்லா பாருங்கள். ரெண்டுலேயுமே m² மாறி இருக்குது. இப்போது m² பொதுவாக வெளில எடுத்தோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே 8 + 7. அப்போ நமக்கு 15m² வரும். அப்போ இது ஓருறுப்புக்கோவை. ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குது. ஏற்கனவே முன்னாடி கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஒத்த உறுப்பாக இருந்ததுன்னா அந்த கோவையை கூட்டலாம், அப்படி இல்லாட்டி கழிச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு 3.3. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ⁴4z + 1. இதில் படி என்னக்கு 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். அப்போது இது ஒரு படி பல்லுறுப்புக்கோவை. அடுத்து 2வது பாருங்கள் z³ - z² + 3. இதில் படி எத்தனை இருக்குது? 3. இப்போ இது முப்படி பல்லுறுப்புக்கோவை. படியை கணக்கு பண்ணோம்னா மாறியில் எந்த அடுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. அடுத்து 3வது பாருங்கள் √7. இது படி இப்போ எடுத்துக்காட்டுக்கு மாறி a அப்படின்னு இருந்ததுன்னா அதோட அடுக்கில் 0 இருந்தால் தான் இதோட மதிப்பு 1ன்னு வரும். அப்போ மாறிலி தானே இருக்குது. இது
மாறிலி பல்லுறுப்புக்கோவை. படி வந்து 0. அடுத்து 4வது பாருங்கள், y² மைனஸ் √8. படியில் எத்தனை இருக்குது? 2. இப்போ இது வந்து இருபடி பல்லுறுப்புக்கோவை. அடுத்து பாருங்கள், பல்லுறுப்பு கோவைகளின் கூட்டல். குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்ட இயலும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், 3x² + 5x². இப்படி இருந்தால் மட்டும்தான் x² இருந்தால் தான் ரெண்டையும் கூட்ட முடியும், 8x². இதே இது 3x² + 5x³ இங்கே ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே க்யூப்னு இருக்குது. அப்போ இதை வந்து கூட்ட முடியாது. இது வந்து புது பல்லுறுப்புக்கோவையாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ தான் மேக்ஸு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே புக்கை வச்சு பாருங்கள். அவங்க எடுத்துக்காட்டு எல்லாம் நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்து குறிப்பும் கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் புக்கை வச்சு சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு பாருங்கள், p(x) = 4x² - 3x + 2x³ + 5. அடுத்து q(x) = x² + 2x + 4ன்னு கொடுத்துட்டு p(x) + q(x) என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், மாறியில் அடுக்கு ஒன்று போல் இருந்தால், அதாவது ஒத்த உறுப்பாக இருந்தால் கூட்டலாம் கழிக்கலாம். இங்கே பாருங்கள், 4x² இருக்குது. அப்போ x² இருக்கிறது கீழே என்னது இருக்குது? x². முன்னாடி ஒன்று இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 4x²யும் 1x² கூட்டுனா நமக்கு 5x². அடுத்து க்யூப் உள்ளது வந்து 2x³. இங்கே வந்து க்யூப் இல்லை, அப்போ இதை மட்டும் போடுவோம், ப்ளஸ் 2x³. அடுத்து -3x, இங்கே ப்ளஸ் 2x இருக்குது. அப்போ கழிச்சோம்னா நமக்கு -x. இதை 2 கூட்டினா +9. இப்போ திட்ட வடிவில் எழுதினோம்னா 2x³ + 5x² - x + 9. இது ஆன்சர். அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 3.5ல் p(x) = 4x² - 3x + 2x³ + 5. அடுத்து q(x) = x² + 2x + 4 எனில் p(x) - q(x) என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு p(x) என்னன்னு எழுதிடுவோம், 4x² - 3x + 2x³ + 5. அடுத்து கழிக்க சொல்லியிருக்காங்க, மைனஸ் சிம்பிள் போட்டு இந்த கோவையை ஃபுல்லாக ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். x² + 2x + 4. ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து எல்லாத்துக்கும் வரும். அடுத்து முதல் கோவை அப்படியே எழுதிடுவோம், 4x² - 3x + 2x³ + 5. அடுத்து இந்த மைனஸ் வச்சு உள்ளே எல்லாம் பெருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து -x², ரெண்டாவது -2x, அடுத்து -4ன்னு வரும். இப்போது இங்கே x² இருக்குது, இங்கே இருக்குது. 4x²லேருந்து x² கழிச்சா நமக்கு 3x² கிடைக்கும். அடுத்து -3x -2x, 2 கூட்டினா -5x. அடுத்து x³ 1 மட்டும்தான் இருக்குது, அதை அப்படி எழுதிக்கணும், ப்ளஸ் 2x³. அடுத்து 5லேருந்து 4 போச்சுன்னா +1. இப்போ திட்ட வடிவில் எழுதணும்னா 2x³ ப்ளஸ் 3x², அடுத்து -5x + 1. 2 கோவையை கூட்டும்போது பிரச்சனை இல்லை. கழிக்கணும்னா ரெண்டாவது கோவைக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் வரும். அதை வந்து ரெண்டாவது கோவை வந்து ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். அடுத்து பல்லுறுப்புக்கோவையின் பெருக்கல். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், a⁻m × a⁻n a⁻m + n. அதாவது அடிமானம் ஒன்று போல் இருந்தால் அடுக்க வந்து கூட்டிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள்,
எக்ஸ் ப்ளஸ் 1 நீளமும் 3x ப்ளஸ் 2 அகலமும் கொண்ட ஒரு செவ்வகத்தின் பரப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பரப்புனா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் பெருக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 3x ப்ளஸ் 2. இது ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இந்த எக்ஸை வச்சு 3x ப்ளஸ் 2 பெருக்கணும். அடுத்து ப்ளஸ் 1 வச்சு இந்த 3x ப்ளஸ் 2 பெருக்குவோம். எக்ஸை வச்சு 3x ப்ளஸ் 2 ஃபஸ்ட்டு பெருக்குவோம். அடுத்து ப்ளஸ் 1 வச்சு 3x ப்ளஸ் 2 பெருக்கணும். இப்போ எக்ஸையும் 3xையும் பெருக்கும்போது இங்கே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா 3, எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா அங்கே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம், இங்கேயும் 1 இருக்கதா அர்த்தம். இப்போ அடிமானம் வந்து 1 போல் இருக்குது, அடுக்காக கூட்டிக்கிடும். 1 கூட்டினா 2. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xையும் பெருக்கினா 2x. அடுத்து ப்ளஸ் 1ஐயும் 3xையும் பெருக்கினா ப்ளஸ் 3x. அடுத்து ப்ளஸ் 1ஐயும் ப்ளஸ் 2ஐயும் பெருக்கினா ப்ளஸ் 2. அடுத்து பாருங்கள், இங்கே 2xன்னு இருக்குது, இங்கே 3xன்னு இருக்குது. ஒத்த உறுப்பாக இருக்கனால இதை கூட்டிக்கலாம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 2. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள், 4x மைனஸ் 5 இன்ட்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 6. இதை ரெண்டையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4xை வச்சு இதை பெருக்கணும். அடுத்து மைனஸ் 5ஐ வச்சு இதை பெருக்கணும். 4xை வச்சு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 6 பெருக்கணும். அடுத்து மைனஸ் 5ஐ வச்சு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 6 பெருக்கும். இப்போ 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 4 2 8, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸ் க்யூப். ஏன்னா எக்ஸை போட்டு அடுக்கை வந்து கூட்டிக்கணும். அடுத்து ப்ளஸ் 3ஐயும் 4ஐயும் பெருக்கும்போது ப்ளஸ் 12, 3 12, எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4 24, இந்த எக்ஸ். அடுத்து மைனஸ் 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 5ஐயும் ப்ளஸ் 3ஐயும் பெருக்குனா நமக்கு மைனஸ் 15. அடுத்து எக்ஸ் மைனஸ் 15 எக்ஸ். அடுத்து மைனஸ் 5ஐயும் மைனஸ் 6ஐயும் பெருக்கும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி 5030 கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து 12x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 10x ஸ்கொயர். அடுக்கு வந்து 1 போல் இருக்குது. அப்போ இதை வந்து கழிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க 8x க்யூப்பை போட்டுருவோம். அடுத்து ப்ளஸ் 12x ஸ்கொயர்லேருந்து மைனஸ் 10x ஸ்கொயரை கழிச்சா ப்ளஸ் 2x ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸு, இங்கேயும் மைனஸ். அப்போ மைனஸ் 24ஐயும் மைனஸ் 15ஐயும் கூட்டுவோம். மைனஸ் 39x. அடுத்து ப்ளஸ் 30. இப்போது இந்த ரெண்டையும் பெருக்குனா நமக்கு இந்த மதிப்பு கிடைக்கும். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும்.